கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியாவில் ஒரு தனி வீடு. இந்த தனி வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்கும். எல்லாமே அந்த ஏரியாவில் தனி வீடுகளாக தான் இருக்கும். இந்த தனி வீட்டில் அக்ஷயாவோட தம்பி, அவங்களோட அம்மா, அப்பா, இவங்க 4 பேர் வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு. மெயின் டோரை ஓபன் பண்ணா உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. எப்பயுமே இவங்க 4 பேருமே ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம். அதுக்கு காரணம் ஹாலில் ஒரு பெரிய தொட்டி இருக்குமாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் வீட்டில் தொட்டி வீடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அது தொட்டி வீடுங்கிறது என்னென்னா, பின்னாடி தொட்டி கட்டுறது கிடையாது. வீட்டுக்குள்ளே போனோடனே ஹால்லையே கீழே ஒரு டேங்க் மாதிரி இருக்கும், லைக் இந்த செப்டிக் டேங்க் மாதிரி ஒரு மூடி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிம்பாங்களே, அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே தான் படுத்து தூங்குவாங்களாம். இவங்க வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, உள்ளு வழியாக ஒரு ஸ்டெப்ஸ் போகுமா, அதில் போனால் மொட்டை மாடி வந்துடும். இதுதான் உங்கள் வீட்டோட அமைப்பு. ஒரு நாள் நைட்டு 12:30 இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க 4 பேருமே. திடீர்னு அக்ஷயாவோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க எதையோ சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட வைஃப் ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, பூரா இருக்கு இல்லையா, இந்த பூராலாம் ஓடும் இல்லையா வீட்டுக்குள்ள, அதெல்லாம் எடுத்து வாயில போட்டு போட்டு கடிச்சு தின்னு வாயெல்லாம் ஒரு மாதிரி பிளட்டா இருக்குதாங்க. ஒரு மாதிரி கரகரையா ஆகி இவரு பார்த்தோன்னே தூக்கி போட்டுருக்குது. அவங்க பேரை சொல்லி கூப்பிடும் போது மெதுவா ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்துருக்காங்க. அவங்களோட முகத்துல அவங்களே கிடையாதான், அது அவங்களோட வாய்ஸ் டபுளா கேட்டிருக்குது. இவருக்கு பயம். 2 குழந்தைங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வைஃப் திடீர்னு இப்படி ஒரு ஆக்டிவிட்டி அப்நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரால் என்னங்க பண்ண முடியும்? அவங்க வைஃபை ஓங்கி ஒரு அற விட்டுருக்கிறாரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. யார் இவங்க? அவங்களோட வைஃப்க்கு அப்படி என்ன ஆச்சு? இந்த தொட்டி வீடுக்கும், இந்த வீட்டில் இருக்கிற தொட்டிக்கும் இவங்களோட குடும்பத்துக்கும் என்ன கனெக்ஷன்? அதனாலதான் இவங்களுக்கு எதனா ஒரு அமானுஷம் பிடிச்சிருக்குதா, இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து இவங்கள ஒரு அமானுஷம் பின்தொடருதா அப்படிங்கிறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியை தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அக்ஷயாங்கிற பொண்ணு அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆஃப்டர் அந்த குளத்தூர் வீடு பேய் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். அந்த ஸ்டோரி மாதிரியே த்ரில்லிங்காக இருக்குங்க. ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இப்போவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், மாசமான பொண்ணுங்க, குழந்தைங்களாம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. 18+ மட்டும் பாருங்கள். ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்சம் பிளட்டிஷாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். கோயம்புத்தூர்ல வெள்ளக்கிணறுங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதியில குமரன், தனம், இவங்க 2 பேருமே வீட்டை எதிர்த்துக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் குழந்தையும் பிறந்துடுறாங்க. அவங்களோட பொண்ணு தான் அக்ஷயாங்கிற பொண்ணு தான் எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராம்ல அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க டைம்ல வெள்ளக்கிணறுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியால அவங்க அப்பா குமரன், அம்மா தனம், இவங்க 2 பேரும் இருந்த வீடு, அதாவது இவங்களோட அக்ஷயா, அவங்களுக்கு ஒரு தம்பி வேற இருக்கிறான். இவங்க 4 பேருமே ரெண்டலுக்கு தான் ஒரு வீடு பிடிச்சு இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுல நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அக்ஷயா, அவங்களோட தம்பி, இவங்க 2 பேரும் பிறக்கிற வரைக்குமே, இவங்க லவ் மேரேஜ் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் தனியா தான் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து கரெக்டா போயிட்டு இருந்திருக்குது லைஃப். இந்த டைம் பார்த்து இவங்களோட ஃபேமிலி எல்லாருமே உள்ள வராங்க. நம்ம இதுக்கு முந்தின ஸ்டோரியில பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முந்தின ஸ்டோரியில பார்த்த மாதிரி அவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணலங்க, நல்லது தான் பண்றாங்க. சரி, ஓகே, நீங்கள் 2 பேர் சேர்ந்தா உருப்பட மாட்டீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து 2 குழந்தை பெற்றது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாகவும் வளர்த்து குடும்பத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கீங்க, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களோட குடும்பம் சுமூகமாக ஒரு மாதிரி ஸ்டேபிளாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இவங்க தனம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்க தனியாக ஒரு ஷாப் மாதிரியே வச்சுருப்பாங்களாம் சிட்டிக்குள்ளே. இவங்க இருக்கிறது கிராமத்து பகுதியில். அங்கே சிட்டிக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குமா. கிராமத்தில் இருக்கிற இவங்க வீட்டில் இருந்து சிட்டியில் இருக்கிற அவங்க பார்லருக்கு போகிற வழியில் ஒரு ரயில்வே கேட் இருக்குமாங்க. இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி தான் யாராக இருந்தாலும் இந்த பக்கம் போகணும் வரணும். கொஞ்ச நாளாகவே இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் சரி கிடையாது. ஒரு நாள் அக்ஷயா, அவங்களுக்கு 4 வயசு தான் ஆகுது, வீட்டில் இருக்கும்போது அவங்களோட அப்பாவோட அம்மா, இவங்க எல்லாருமே வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ வீட்டோட விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தனம் வண்டியோட கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா வண்டி கீழே கவுந்து இருக்குது. தனத்தை காணும். லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு திண்டு இருக்குமா. இவங்க வீட்டில் எப்பயுமே வெளியே இந்த திண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு
ஒரு மாதிரி வேர்த்து போய் படபடபடன்னு வந்திருக்குது. ஆள் பார்த்தாலே தெரியுது ஏதோ பயந்து போய் தான் வந்திருக்காங்கங்கிறது. தனம் என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. பதறி போய் வேமா ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏங்க என்னைய யாரோ 2 பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்கங்க. கடந்த 2 நாளாகவே இது நடக்குது. முதல் நாள் வந்து நான் கண்டுக்கல, சரி யாரோ எங்கேயோ போகிறாங்கன்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் வரும்போதும் அவங்கள பார்த்தேன், இந்த மாதிரி பின்னாடியே வராங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருக்குது. யாரா அது என்னோட பொண்டாட்டியை பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த ஊர் சைடில் இதெல்லாம் ஒரு காமனான விஷயமா. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே ஃபுல்லாக சுற்றி இருக்கிறாருங்க குமரன். ஆனால் யாருமே கண்ணில் படலை. யாருமே இந்த வெளியாட்களோ இல்லை அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் யாருமே இல்லை. இப்போ குமரன் என்ன பண்றாருன்னா, தனத்துக்கு தெரியாம, அதாவது அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாம அவங்களோட பார்லருக்கு பக்கத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு போயிடுறாரு. குமரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போயிட்டு அடிக்கிறதுக்கு. எவன் ஃபாலோ பண்றானோ அவனை ஸ்பாட்லேயே இன்னைக்கு அடிச்சு விரட்டி விட்டுறணும்னு சொல்லிட்டு ஆள்லாம் செட் பண்ணி போயிருக்கிறாருங்க. அதே மாதிரி பார்லர்ல அவங்களோட டைம் முடிஞ்சு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தனமும் கிளம்புறாங்க அவங்களோட ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வர வரைக்குமே, வீட்டு வாசல் வரைக்குமே குமரனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தனத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஆனால் தனம் கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்து மறுபடியும் பைக்கை போட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு படபடன்னு ஒரு மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்த குமரன் அவரு ஓடி போய் கேட்குறாரு, என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டா, ஏங்க நான் சொன்னேன் இல்லைங்க 2 நாளாக என்னை யாரோ ஃபாலோ பண்ணி வராங்கன்னு, அதே மாதிரி தாங்க இன்னைக்கு என்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. நல்லா தெரியும் குமரனுக்கு. குமரனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். இவங்களை சுற்றி பாதுகாப்புக்கு பின்னாடி ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி வரும்போது தனத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு டிராக்டர், 2 எக்ஸல் மட்டும்தான். அதுவுமே இவங்க ஊர்க்காரங்களோட தான். வேற யாருமே இவங்களை ஃபாலோ பண்ணல. இப்போ தனம் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்களா, இவருக்கு பயம் வந்திருக்குதுங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு மந்திரிக்கிறவங்க கிட்ட கூட்டு போயிட்டு மந்திரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. மந்திரிச்சிட்டு வரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது பயந்த கோளாறு தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி வர்றது போறதுன்னு இருக்கால, எதனா காத்துக்கிற பண்டி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு திருநீர் இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். இந்த நகத்தை வச்சு எதுலையோ கீர்னாங்கன்னா எப்படிங்க சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்குது. குமரன் மட்டும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவங்களோட வைஃப் தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு போட்டு இந்த கண்ணாடி பக்கமா, அவங்க வீட்டில் ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்களாம் ஹாலில், இந்த கண்ணாடியை பார்த்த மாதிரிக்கே உட்காந்து தலையை இப்படியே ஆட்டிக்கிட்டு நகத்தை, இந்த கையில இருக்க 10 நகத்தையும் கீழே தரையில வச்சு இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. இந்த சத்தம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்திருக்குது. கையில விட்டா ரத்தமே வந்திருக்குமா, அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்பதான் குமரனுக்கு ஒரு விஷயம் புரியுது. தன்னோட வைஃப் ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதனால நம்ம குழந்தைங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, தனமோட அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, இவரோட மாமியார் கிட்ட சொல்றாரு, உங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு சரியில்லை நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது, இல்ல அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிறா, மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பா, எல்லாருமே சமாளிச்சுட்டு இருக்கிறாள், அதனால அப்படி இருக்கலாம், இது எல்லா பொண்ணுங்களுக்கு வரதான், வேணும்னா என்னோட வீட்டுக்கு வேணா ஒரு வாரம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல இவரும் அனுப்பி விட்டுருக்கிறாருங்க. கூடவே அவங்களோட குழந்தைங்களையும் கூட்டு போயிருக்கிறாங்க. இதுல குமரனுக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் இந்த வீட்டுல, இவங்க தங்கி இருக்கிற வீட்டுல எதனா ஒரு அமானுஷ்யம் இருக்குமா, அதனாலதான் தன்னோட வைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல அவங்க வச்சிருக்கிற அந்த பார்லர்ல எதனா சூனியங்கனி எதனா வச்சிட்டாங்களா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ பசங்க கூட இருந்தா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாருங்க. அவங்க அம்மா கூட, அதாவது தனம் கூட அனுப்பி விட்டுறாரு. இப்போ இவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. இந்த செய்வன சூனியத்தை எடுக்கிறவங்க, இந்த மந்திரவாதிங்க இவங்களோட சவகாசம் வச்சிருப்பாராம். அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர வைக்கிறது, பார்லருக்கு வர வைக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இப்போ தனம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அப்படியே ஒரு மாதிரி உருன்னு இருந்திருக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே பேசாம, அவங்க அம்மா கிட்டையும் பேசாம, குழந்தைங்க கிட்டையும் பேசாம, பார்க்காம முறைச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க. அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்குது ஏதோ ஆயிருக்குது. சரி கோயிலுக்கு கூட்டு போலாம்னு சொல்லிட்டு அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்குலாம் கூட்டு போயிட்டு திருநீர்லாம் பூசி விட்டு வந்துட்டாங்களாம். அங்க கோயிலுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகல, வெளியே வரும்போது எதுவும் ஆகல. தனம்க்கு கூட பிறந்த தங்கச்சிங்க 2 பேராங்க. அதுல ஒருத்தவங்க மேரேஜ் ஆகி வெளியூருக்கு போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க மேரேஜ் ஆகி இப்பதான் ஒரு 6-7 மாசம் தான் இருக்குமா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்க இவங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்கிறனால அவங்க மாப்பிள்ள வந்து இவங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள பார்த்து முறைக்கிறாங்களாம். நைட்டு ஒரு 8 to 8:30 மணி இருக்குமா. சாப்பிட்டுட்டு அவங்க படுத்து தூங்க போகும்போது தனம்க்கு பக்கத்துல திருநீரை வச்சு அவங்க நெத்தியில பூச வந்த அவங்க தங்கச்சிக்கு, பிரெக்னெண்டா இருக்கிற அந்த தங்கச்சி பூச வரும்போது ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு, இந்த மாதிரி அவங்க அக்காவை அவங்க பார்த்ததே கிடையாதாங்க. கண்ணுலயே அப்படியே கொலை பண்ணியிருக்கிறாங்க அவங்க தங்கச்சியை.
அவங்கள பார்க்குறாங்களாம், வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவை பார்க்குறாங்களாம். 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து பயந்து போய் அவங்க அம்மாவை கூட்டு வந்திருக்கிறாங்க. தனமோட அம்மா வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. ஒரு மாதிரி இந்த ஈவில் ஸ்மைல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து. இப்பதான் தனமோட அம்மாவுக்கு புரியுது, அப்போ மாப்பிள்ளை சொன்னது பொய் கிடையாது, இது ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு நைட்டு முழுக்க இந்த பசங்க மட்டும் தான் தூங்கி இருக்கிறாங்க. இந்த பிரெக்னென்ட் லேடியோ இல்லை அவங்க அம்மாவோ தூங்கவே இல்லை. 2 பேரும் இவங்க மேலே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்திருக்குதுங்க இந்த வீட்டில். அடுத்த நாள் காலையில் இந்த 2 குழந்தைங்களையும் அவங்க அப்பாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, குமரனோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் போயிட்டு விட்டுடுறாங்க. தனமோட அம்மா விட்டுட்டு குமரனை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. வா, நீ சொன்னது கரெக்டு தான், இவன் ஏதோ ஒரு மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறா, பார்க்கவே பயமாக இருக்குது, என் பொண்ணு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, அப்நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அத்தை எனக்கு என்னவோ தப்பாக படுது, நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே செய்வேன சூனியம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தான் ஏதோ தப்பாக யோசிக்கிறோமோன்னு தோணுது, அவள் மேபி மென்டலி கூட எதனா அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா இப்போ தான் கடந்த 1 வாரமாகவே அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சண்டையாம், தனமுக்கும் குமரனுக்கும் கொஞ்சம் இந்த வாய் சண்டை, தேவையில்லாத இந்த சச்சரவுகள்லாம் வரும் இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் இல்லாமல் தான் இருக்கிறோம், மேபி அதில் கூட டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாருங்க. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் குமரனோட அப்பா அம்மா வீட்டில் போய் பசங்களையும் கூப்பிட்டுக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்களோட வீட்டில் போய் விட்டுறாருங்க. இப்போ இந்த டிராவலிங் டைம்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்குமே தனம் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே, என்னங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, உங்களை மிஸ் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே லவ் மேரேஜ் வேறு, ரொம்ப நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவருக்கு தோணி இருக்கு, அப்போ நம்ம நினச்சது தப்பு, இப்போ பண்ணுறதான் கரெக்டான விஷயம், நம்ம பொண்டாட்டி நம்ம கூட தான் இருக்கணும், அவளை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போய் வீட்டில் விட்டுறாருங்க. அன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாகவே நல்லா தாங்க போயிருக்குது. ஈவினிங் வரைக்கும் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க குமரன், தனம், அவங்களோட 2 பசங்க. 4 பேரும் ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். கிச்சன் மிட்ல இருக்குமாங்க, நடு ஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்குமா, லெஃப்ட் சைட்ல. யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குதுங்க. ரொம்ப நேரமா ஏதோ பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு, கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு, ஒரு மாதிரி என்னடா அது, யார் இந்நேரத்தில் பேச போறான்னு சொல்லிட்டு குமரன் எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா தன்னோட குழந்தைங்க 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அக்ஷயாவும் அவங்க தம்பியும் படுத்து நல்ல தூக்கத்தில் இருக்கிறாங்க. டைம் பார்க்குறாரு, 11:45 கிட்ட ஆக போகுது. வைஃபை காணும் பக்கத்தில், எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா இவங்களோட ஹாலில் இந்த கிச்சன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிச்சனுக்கு போகிற வழியில் குமரனோட இறந்து போனால் அவங்க அப்பாவோட அப்பா, அதாவது அவங்க தாத்தாவோட ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களாங்க. தனம் தனியா பேசிக்கிட்டு சிரிக்கிறாங்களாங்க, பயங்கரமா சிரிக்கிறாங்களாம். அவங்களோட வாய்ஸே கிடையாது, டபுள் வாய்ஸா கேக்குதான். இந்த பேய் படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா டபுள் வாய்ஸா கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி டபுள் வாய்ஸா கேட்டிருக்குது. உங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. தனம் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கு இந்நேரத்துலன்னு சொல்லி ஒரே ஒரு அரட்டல் தாங்க விட்டுருக்கிறாரு. இப்படியே அந்த பேச்சையும் ஸ்மைலையும் நிப்பாட்டிட்டு மெதுவா திரும்பி இருக்கிறாங்க. இவரை பார்த்து 32 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓங்கி அரைஞ்சிருக்கிறாங்க. யாரு, குமரன், அவங்க ஹஸ்பண்ட. இவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் மேரேஜுக்கு அப்புறமா இவரை தனம் தொட்டதே கிடையாதாங்க, அடிச்சதே கிடையாதான், திட்டினது கூட கிடையாதான். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எதுக்காக அவங்க அடிக்கணும்? இவரும் ஒரு ஃபோர்ஸ்ல, அவங்க அடிச்ச ஃபோர்ஸ்ல திருப்பி அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கண்ணுலாம் கலங்கி போய் ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. இது இந்த 2 குழந்தைங்களுக்கும் தெரியாது, தெரியவும் கூடாதுன்னு சொல்லி இவருக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்களாங்க, துர்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்களாம். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களாம். ஒரு நல்ல ஒரு நெய்பர்ஹுட் தாங்க, சொந்தக்காரங்களை விட நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட் தாங்க. அவங்கள கூப்பிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே சொல்லாமல், குழந்தைங்க 2 பேர் வீட்டில் விட்டு போகிறேன், அவளுக்கும் உடம்பு முடியல, அவள் ஏதோ கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாருங்க. அவரோட வேலையாக வெளியே போயிடுறாரு. ஒரு சாமியார்கிட்டையும் போய் பார்க்கணும், அதே நேரத்தில் அவரோட வேலையும் பார்க்கணும். வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம், சாமியாரை பார்த்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால், அன்னைக்கு மதியம் 3 மணிலேருந்து 4 மணி இருக்குமாங்க. இந்த அக்காவுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்களாம். இவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ எலி செத்த ஸ்மெல் வந்துருக்குது, பயங்கரமாக கெட்ட வாடை அடிச்சிருக்குது. ஒரு எலி செத்து போச்சுன்னா நமக்கு துண்டா தெரியுங்க, வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கவுச்சி வாடை வரணும், கவுச்சி வாடை கூட சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்போது அந்த அக்கா கேட்டிருக்கிறாங்க, எதிர் வீட்டு அக்கா, அக்ஷயா உனக்கு எதனா ஸ்மெல் வருது அடி, வாந்தி வர மாதிரி இருக்குடி, எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருதுங்கும் போது, எனக்கும் வருது ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அக்ஷயா. இப்போ தனத்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. தனம் இப்படியே உட்காந்துருந்துருக்காங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இந்த எதிர் வீட்டு அக்கா துர்கா. இப்போ துர்கா தனத்துக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஸ்மெல் எதுனா வருது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கா ஸ்மெல்லாம் வரல, என்னப்ப அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சு விழுந்துருக்கிறாங்க. எப்பவுமே இந்த அக்கா கிட்ட வாங்கக்கா போங்கக்கான்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசக்கூடிய தனம்
இன்னைக்கு ரொம்ப எரிஞ்சு விழுகிறத பார்த்தோன்னே அந்த அக்காவுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. வேணும்னே பண்ணுறாளா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால அப்படி பண்ணுறாளாங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்களாங்க. இது ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாங்க. இப்போது ஹாலில் உட்காந்துருந்த தனம் திடீர்னு எந்திரிச்சு அவங்களோட ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. இந்த நேராக ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. பின்னாடியே அக்ஷயாவும் போயிருக்கிறாங்க. போய் பார்த்தா அவங்க ரூம்குள்ளே ஒரு கபோர்டு இருக்குமாங்க, அதில் ஒரு மிரர் இருக்கும் இல்லையா, மிரருக்கு முன்னாடி நின்று தனம் அவங்களோட முகத்தை அவங்களே கிழிச்சிக்கிறாங்களாங்க. கையை வச்சு அப்படியே கிழிக்கிறாங்களா, மூஞ்சில இருந்து ரத்தம் கொட்டுதான், மூஞ்சில அப்படியே சரசரன்னு கீறுறாங்களாங்க. ஆனால் அடுத்த ஒரு 2 செகண்ட்ல அந்த ஃபேஸ் வந்து நார்மல் ஆயிடுதான். கீழே சொட்டின அந்த ரத்தம்லாம் வந்து காஞ்சி போய் ஒரு மாதிரி உறைஞ்சி அதை காலை வச்சே சுரண்டி உள்ள அனுப்பிச்சி விட்டுறாங்களாம். அந்த கபோர்டுக்கு அடியில் அப்படியே எத்தி விட்டுறாங்களாம். அதோட ஸ்மெல்லு தான் இவங்க வீட்டுக்குள்ளேருந்து வருதா, இவங்க அம்மாவோட பிளட்டோட ஸ்மெல்லு தான் வீட்டுக்குள்ளே இந்த கவுச்சி வாடை வருதா, ஒமட்டுற மாதிரி. ஒன்றுமே புரியலையாங்க. அம்மா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தைக்கு எப்படிங்க இருக்கும்? பயந்து போய் ஓடி இருக்குதுங்க. வெளியே ஓடினா கரெக்டாக அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. 4:30 மணி 5 மணிக்கிட்ட அவங்க அப்பா வந்திருக்கிறார். வந்த உடனேயும் அவர்கிட்ட வேலையாக போய் சொல்கிறாங்க. அவர் பார்த்தனுமே தெரிஞ்சிருது. என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி ஓடி வர, அந்த அக்கா எங்கம்மா, துர்கா அக்கா எங்கன்னு கேட்கும்போது அவங்க போயிட்டாங்கப்பா, அம்மா வந்து உள்ள ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்போது குழந்தைங்களுக்கு தனத்தால் எதனா ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லி பயந்த குமரன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அப்பா அம்மா வீட்டுக்கு இந்த குழந்தைங்களை கூட்டு போய் விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க ஒய்ஃப் கூட அவர் மட்டும்தான் தங்கி இருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள குமரனும் தனமும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்கள சேஃப் பண்ணிட்டாரு. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. முழிச்சிட்டாரு, ஆனா கண்ணு முழிக்க மாட்டாரு. திடீர்னு சிரிக்கிறாங்களாம், திடீர்னு யாரோ பேசுறாங்களாம், டபுள் வாய்ஸா கேக்குதாங்க அவங்களோட வீட்டுக்குள்ள. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை அவங்க வீட்டுக்குள்ள, மயான அமைதி. ஆனால் தனம் மட்டும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்களாம். அந்த பக்கம் செவத்தை பார்த்த மாதிரி திரும்பி உட்கார்ந்துருக்கிறாங்களாம். தெரிஞ்சிருச்சு இவருக்கு. ஓகேவாமா, படுத்தூங்குமா, நம்ம மட்டும்தாம்மா இருக்கோம், படுத்தூங்குமான்னு சொல்லும்போது டப்புன்னு திரும்பி இவரோட கழுத்தை பிடிச்சிட்டாங்களாங்க. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்களாம். விட்டுருந்தா அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாங்களாம். நீ வந்து எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கிற, உன்னை நான் வந்து கொன்றுவேன், உன்னால எனக்கு ஃப்ரீடம் போச்சு, என்னால் ஃப்ரீயா இருக்க முடியல இந்த வீட்டில், நீ செத்துரு, நீ உங்க அப்பா கூட போயிரு, உங்க தாத்தா கூட போயிரு, அதான் உன் தாத்தங்கிட்ட நான் நீ பேசிட்டு இருந்தேன், அவன் என்னவோ உன்னை சாவடிக்க விட மாட்டேன், நான் அவனுக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து வம்பு பண்றான், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே உங்களோட வைஃபோட வாய்ஸே கிடையாதான், வேற ஏதோ ஒரு வாய்ஸ்ல டபுளா கேக்குதான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம டப்புன்னு இவர் கையை பிடிச்சி முறுக்கி டவல் ஒன்று வச்சிருந்தாராங்க. அந்த டவலை வச்சு இவங்க 2 கையும் கட்டி போட்டுருக்கிறாரு. கட்டவே முடியலையாங்க, ரொம்ப திமிரிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இவரால் முடிஞ்ச அளவுக்கு இவரோட குலசாமி மனசுல நினைச்சுக்கிட்டு கையை கட்டி போட்டாராம். அன்னைக்கு நைட்டு முழுக்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. வாயில துணியை வச்சு அடைச்சிருந்துருக்கிறாரு. இவருக்கே அழுக வந்திருக்குது பார்க்கும்போது. என்ன இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா, பார்த்த உடனே இவருக்கு அன்னைக்கு நைட்டு என்ன பண்றதுனே தெரியலையாங்க. நைட்டு முழுக்க இப்படியே தான் போயிருக்கு. அடுத்த நாள் காலையில குமரன் வெளியே வரும்போது இந்த எதிர் வீட்டு துர்காக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இவரோட முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னப்பா ஏதோ சரியில்லையா, குழந்தைங்க வேற வீட்டில் இல்லை, ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன், நீ ஏன்ப்பா இந்த வீட்டுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்க்கா அப்படி கேட்குறீங்க, இந்த வீட்டில் எதனா நடந்துச்சா, எதனா சம்பவம் நடந்துச்சான்னு சொல்லும்போது, இல்லைப்பா அந்த மாதிரிலாம் எந்த சம்பவம் நடக்கலை, ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் குமரா, நல்லா கேட்டுக்க, வீட்டில் இது உங்களுக்குமே மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், எனக்குமே இது எங்களோட முதல்ல எங்கள் அப்பா வந்து ஊரில் வாங்கின ஒரு வீடு இருக்குங்க, அதை வந்து சேல் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கும் அடுத்தடுத்து அடிமேல் அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையை கேட்டதுக்கப்புறமா தான் நான் அதை கன்ஃபார்மே பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் அது நடந்திருக்கு ரியலாக. நம்ம ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஹாலில் தொட்டி இருக்கிற வீடாக பார்க்கக்கூடாதாங்க. வீட்டுக்குள்ளே ஹாலில் தொட்டி இருக்கிற மாதிரி வீடு பார்த்தோன்னா அது நம்மளை அப்படி தின்றுமா. இந்த வீட்டில் நிம்மதியே இருக்காதான். கெட்ட சக்திகள் வீட்டுக்கு வருது, நிறைய விஷயங்களாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குமா. எங்களோட வீட்டில் நாங்கள் விருதுநகரில் இருக்கும்போது எங்கள் சொந்த வீடு ஒன்று வாங்கினோம். எங்கள் அப்பா வந்து அப்போ வாங்கினார். நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்கும்போது வாங்கினார். அதில் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி பெருசாக ஒன்று கட்டியிருப்போங்க. இந்த வீட்டோட அமைப்பே வந்து சரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் வாங்கிட்டார். அந்த தொட்டியை என்றைக்கு நாங்கள் கட்டினோமோ, வீட்டுக்குள்ளே நாங்களாக தான் கட்டினோம், அவங்க ஓனர் வந்து கம்மியாக கட்டி வச்சுருந்தாங்க, அதை பெருசாக கட்டுறோன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டு கட்டினோம். அதை கட்டினதுக்கப்புறமா பணம் போச்சு, எல்லாமே போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு, கடன் மேலே கடன், அடுத்தடுத்து ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் சந்தித்தோம். அந்த மாதிரி தான் இந்த அக்காவும் சொல்கிறாங்க, துர்கா நீ வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறமா உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கப்பா, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் திங்கும், உடனே காட்டாது இந்த வீடு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே தொட்டி இருக்கிற வீடுங்களாம் உடனே காட்டாதான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுமா, ஒரு கட்டத்துக்கு மேலே முழுசாவே முழுங்கிருமா, கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும், கடைசியில் மொத்தமாக முழுங்கிருன்னு சொல்லும் போது தான் இவருக்கு இந்த துர்காக்காக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு.
இந்த தொட்டிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த தொட்டியை இவங்க யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அப்போ அதுக்குள்ளே எதனா இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு தொட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாருங்க. பூட்டு வந்து லாக்கில் இருந்திருக்கு, உடச்சிட்டு வேற ஒரு பூட்டு வாங்கி வச்சிருக்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆழமாங்க, சரியான ஆழமா, டார்ச் லைட்டு போகவே முடியாத அளவுக்கு ஆழம் போய்கிட்டு இருக்குதான். டார்ச் லைட் அடிக்கிறாராம், உள்ள தண்ணியும் கிடையாது உள்ள. அப்போ இவ்வளோ நாள் ஜில்லுன்னு இருந்தது என்னது? இவங்க ரெண்டலுக்கு தான் இருக்கிறாங்க. உள்ள பெரிய தொட்டி, தண்ணி கிடையாது, அதுக்குள்ள ஒரு மாதிரி பார்க்கவே அமானுஷ்யமாக இருந்திருக்குதுங்க. அந்த பாலுங்கிணறும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குது. இது எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு மேலே இருக்கிற அந்த பூட்டுக்கு மேலேயே இன்னொரு 2 கயிறெல்லாம் போட்டு கட்டியிருக்கு. ஏன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு மைண்டு கொஞ்சம் சரியில்லை. அவங்க பாட்டுக்கு திறந்துட்டு உள்ளே விழுந்துட்டாங்கன்னா தப்பாயிரும், அதை அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு கூட தெரியல. அந்த மாதிரி குணா கேவ் மாதிரி போய்கிட்டு இருக்குதான் உள்ள, அவ்வளோ ஆழமா, எவ்வளோ ஆழம்னே தெரில யாருக்குமே. ஸோ அதை மூடி வச்சுட்டு வெளியே வேற ஒரு சாமியாரை பார்க்குறக்காண்டி போறாருங்க இவங்க ஒய்ஃபை குணப்படுத்துறதுக்காக. இந்த டைம்ல இந்த பொண்ணு அக்ஷயா வீட்டுக்கு வந்திருக்குது. இவர் கரெக்டாக வெளியே போகும்போது, அப்பா நான் அம்மா கூட தான்ப்பா இருக்கணும், பாட்டியும் தாத்தாவும் என்னை அங்கே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அழுக. இப்போ அவர் வேற வழியே இல்லாமல் சரி வாமா, ஒரு மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், அப்புறமா அப்பாவே உன்னை கூட்டு போயிட்டு விட்டுருவேன் தாத்தா பாட்டிக்கிட்ட, ஓகேவான்னு சொல்லி கேட்டேன்னு. ஓகே, குழந்தை வேற வழி இல்லாமல் அந்த பையன் இருந்துக்கிட்டானா, அவன் பாட்டுக்கு கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு அவங்க தம்பி ஜாலியாக அங்கே இருந்திருக்கிறான். இப்போ இந்த பொண்ணை கூப்பிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் டிவி பார்க்கணும். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அம்மாவும் உட்காந்துருக்குறாங்க பக்கத்தில். கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் இல்லைங்க, இவங்க அம்மா தான். தனம் வந்து யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குது. இப்போ அவங்க அப்பா குமரன் என்ன சொல்கிறாருன்னா, மா வாமா கிளம்பலாம், நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு, வா போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது இந்த பொண்ணு சைடு கண்ணில் திரும்பி பார்த்தா இவங்க பெட்ரூம்குள்ள ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் உட்காந்துருக்குதாங்க. இந்த உருவம் வெளியே ஹாலில் டிவி பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்து கூட அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த உருவத்து கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். போயிரு, இப்போ வராத, போயிருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அவங்க அப்பா இதை கவனிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு, நான் இதுக்கு தான் சொன்னேன், அம்மாவுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சுமா. ஏன்னா அவங்க அப்பாவால் மறைக்க முடியல, தன்னோட குழந்தையும் பார்த்துட்டாங்கிறது அவருக்கும் தெரியும். அம்மாவுக்கு வந்து ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ தப்பாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், சாமி பார்த்துப்பாங்க, நீ போயிட்டு பாட்டி வீட்டிலே இருக்கணும், இங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காருங்க. குமரன் ஆப்போசிட்ல இருக்கிற துர்காக்கா கிட்ட தான் சாவியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, வீட்டுக்குள்ள அவங்க வைஃப் இருக்கிறத சொல்லாமலே. இப்போ துர்காக்கா அவங்களோட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே யாரோ அழுகிற சத்தம் கேட்டிருக்குது. டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஈவினிங் ஒரு 4லேருந்து 4:30 மணி இருக்குமாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா தனம் அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு, ஓப்பன்ல தான் இருக்குது, எல்லா டோருமே ஓப்பன்ல தான் இருக்குது, ரூம்ல உட்காந்துக்கிட்டு கை நிறைய ஒரு 20-25 பூரான் இருக்குமாங்க. பூரான், இந்த கடி விஷப்பூச்சி இருக்கு இல்லையா, பூரான், இந்த பூரான் ஃபுல்லா கையில வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்களாங்க. விளாடுறாங்களாம், எடுத்து வாய்க்குள்ள போடுறாங்களாம், அங்க வாய்க்குள்ளேருந்து எடுத்து கீழே போடுறாங்களாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு பக்கத்திலேயே அவங்க காலை அமுக்கிக்கிட்டு இருக்குதாங்க ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம். அதாவது இந்த பொண்ணு பார்த்தாங்க இல்லையா அக்ஷயா, அந்த உருவம் அவங்களுக்கு காலை அமுக்கி விட்டுக்கிட்டு கீழே குனிஞ்சு எந்திரிச்சிட்டு இருக்குதான். இதை பார்த்தோன்னே துர்காவுக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க. அலறி அடிச்சு கத்திட்டு வெளியே ஓடி இருக்கிறாங்க. இந்த டைம்ல தான் கரெக்டா அவங்களோட ஹஸ்பண்ட் குமரனும் வந்திருக்கிறாரு. உள்ள தனமோட ஹஸ்பண்ட் வந்து உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வரும்போது என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா பூரானை வச்சு லாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு உருவமும் உட்காந்துட்டு இருந்திருக்கு. வேகமா ஓடி வந்து என்ன பண்றேன்னே தெரியாம எல்லா பூரானையும் தட்டி விட்டுட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு இல்லையா, லவ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா அவங்களோட ஒய்ஃப். ஸோ அந்த காதல் எவ்வளோ அழுத்தமாக இருந்துச்சுன்னா கையில் அந்த பூரானெல்லாம் தட்டி விட்டுட்டு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அந்த கருப்பு புகையை பார்த்து போயிருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருக்கிறாருங்க. இதுக்கு நடுவில் இவரோட தம்பிக்கு ஃபோன் போட்டு, அதாவது சித்தப்பா, இந்த அக்ஷயா பொண்ணுக்கு சித்தப்பா, அவங்க அப்புறம் அவங்க வீட்டாளங்கள்லாம் வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டுருக்கிறாரு குமரன். இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு துர்காக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆப்போசிட் வீட்டில் இருக்க துர்காக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்களோட சித்தப்பா அவங்க வீட்டாளங்களுக்கும் வந்து சொல்லிடுறாரு. சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு இவங்களும் இருக்கிறாங்களாம். தனம் வந்து மயக்கம் போட்டுருக்குறாங்க. அவங்கள படுக்க வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், எப்படியாச்சும் இதுலேருந்து இவளை க்யூர் பண்ணி வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களாங்க. இந்த டைமில் மறுபடியும் இவங்க அப்பா வீட்டிலேருந்து கால் வருது. யார்? குமரனோட அப்பா அம்மா வீட்டிலேருந்து கால் வருது. அக்ஷயா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா, உடனே கூட்டு போ. இல்லை வேணாமான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு. அந்த பொண்ணு ஏங்கி அழுதுருக்குறாங்க. இந்த ஸ்டோரியை சொன்ன பொண்ணு ஏங்கி அழுத காரணத்தினால வேற வழியே இல்லாமல் கூட்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கோம்ல, சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டு வந்ததுக்கப்புறமா நார்மலாக தாங்க இருந்திருக்கிறாங்க தனம். அவங்க பொண்ணு கூட விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைம்மா அம்மாவுக்கு ஏதோ பண்ணுது என்னன்னு தெரில, எல்லாத்தையும் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக, எனக்கும் கேட்கும்போது ஒரு மாதிரி பாவமாக தாங்க இருந்துச்சு.
எதுவுமே தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியாமல் அவங்களுக்கே தெரியுது தன்னோட உடம்புல ஏதோ இருக்குது அப்படிங்கிறது. கொஞ்ச நேரம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாரு, இந்த அங்கே கூட்டு போகலாம் இங்கே கூட்டு போகலாம், 4 ஆளுக்கு ஒரு சஜஷன் சொல்லிட்டு நாளைக்கு போகலாம் நாளை கழிச்சு போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ நார்மலாக தானே இருக்கிறா, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது குமரன் மத்தியான சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தனம் படுத்திருக்கிறாங்களாம், பெட்டில் படுத்திருக்கிறாங்களாம். அவங்களுக்கு மேலே தான் அவங்க பொண்ணு அக்ஷயா, அந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து அவங்க முதுகில் மிதிச்சுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு சிரிச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்களாம். அக்ஷயா முதுகுக்கு பின்னாடி தனம் வந்து கையை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அதாவது கீழே குப்பரப்படுத்திருக்கிறாங்க தனம், அவங்களோட கை அப்படியே பெருசாக இந்த ஃபென்டாஸ்டிக் 4ல் வர மாதிரி வளைஞ்சி அவங்களோட பொண்ணோட முதுகில் தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குதான். இதை பார்த்தோன்னே சாப்பாடை எல்லாத்தையும் மொத்தமாக கீழே போட்டு குழந்தைய கையோடு தூக்கிட்டு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டாராம் குமரன். இது போக இதுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க தனம். அவங்களோட தொப்புள்லேருந்து பிளட்டாக வருமாங்க வெளியே, எல்லா பூச்சியும் பிடிச்சி விளாட ஆரம்பித்தாங்களாம், யார் கூடயே தனியாக பேச ஆரம்பித்தாங்களாம், திடீர்னு சிரிப்பாங்களாம், திடீர்னு அழுவாங்களாம், கையெல்லாம் ரத்த காயம், முகமெல்லாம் ரத்த காயம், அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போகிறத குமரனால் உணர முடியுதுங்க. அன்னைக்கு நைட்டே இவங்களோட சித்தப்பா, யார் இந்த கதை அனுப்பின பொண்ணோட சித்தப்பா, அதாவது குமரனோட தம்பி, அப்புறம் இன்னொரு 3 பேர் வந்து அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வராரு இவங்க வீட்டுக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் இது சரியாகுங்கிறது இவங்களோட ஒரு மித்துங்க, அதாவது இவங்களோட ஒரு நம்பிக்கைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு ஒரு மாதிரி சொடக்கு போடுற சத்தம் கேட்டிருக்குதுங்க. இப்போ கையை காலெல்லாம் ஒரு மாதிரி முறிச்சுக்கிட்டு, ரொம்ப நேரம் இந்த படத்துலலாம் ஹீரோஸ்லாம் வந்து இப்படி கையை ஆட்டினாலே ஒரு மாதிரி சொடக்கு சவுண்ட்லாம் கேட்கும் இல்லையா, இந்த மாதிரி சொடக்கு சவுண்டு பயங்கரமாக கேட்டிருக்குது அவங்க வீட்டோட ஹாலில் தான் அவங்களோட சித்தப்பா, அதாவது இந்த பொண்ணோட சித்தப்பா, அந்த மீதி 2 பேர் படுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் வைஃப் தனமோட குமரன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ குமரனுக்கு அந்த சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாரு. ஹாலில் இருக்கவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. பயங்கரமாக சவுண்டு கேட்குது ஹாலில். எந்திரிச்சு பார்த்தா தனம் பக்கத்தில் இல்லை, ஹாலில் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஹாலில் வந்து இவங்கெல்லாம் படுத்துருக்காங்க இல்லையா, அவங்க தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு கையை காலெல்லாம் ஒரு மாதிரி முறிச்சுக்கிட்டு தலையெல்லாம் திருப்புறாங்களாங்க. தலையை மொத்தமாக திருப்பலை, ஆனால் பயமாக இருக்குதான் அவங்க பண்ணுறதெல்லாம். ஒரு மாதிரி உடம்பையும் நெளிக்கிறாங்களாம், வளைக்கிறாங்களாம், ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே பயம் வருமா, யாராக இருந்தாலும் பயம் வருமா, பயம் வராதவங்களுக்கு கூட பயம் வர அளவுக்கு ஒரு பிஹேவியர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்து பயந்துட்டு அன்றைக்கி நைட்டு யாருமே தூங்கலையாம். அது போக அவங்க ஓடுறாங்களாம், இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்களாம் வீட்டுக்குள்ளேயே. அவங்க முகத்தை அவங்களே பரண்டிக்கிறாங்களாம். இவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. யார் நீ, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட பொண்டாட்டியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாராங்க, லிட்ரலி அழுகிறாராம். இப்போதான் தனமோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள் பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவங்களோட வாய்ஸே கிடையாது, அதே இந்த டபுள் வாய்ஸில் தான் நானாவா வந்தேன், நாங்களாவா வந்தோம், அவ தானே எங்களை கூட்டந்தா, நாங்கள் போக மாட்டோம், போனாலும் இவரோட உயிரை எடுத்துகிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு இவர் கண்ணு முன்னாடியே அவங்களோட முகத்தை போட்டு கீறுறாங்களாங்க. கீறிட்டு ரத்தம் கொட்டுதான். இவர் கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாராம் மறுபடியும், ப்ளீஸ் விட்டுரு, நீ யாருன்னே தெரியாது, நீ விட்டுரு, எங்கள் குடும்பத்தை வாழ விடுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. அடுத்த கட்டமாக அவங்க அம்மா கிட்ட, யாரு தனம் அவங்களோட அம்மாவுக்கு இவர் ஃபோன் போட்டு சொல்கிறாரு. நம்ம நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊட்டியில் ஒரு இடம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே கூட்டு போகலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த சாதாரணமாக இங்கே இருக்கிற இந்த ஆட்களை வச்சுலாம் குணப்படுத்த முடியாது, ஊட்டிக்கு போயிடலான்னு சொல்ல இவங்களும் தனத்தை கூப்பிட்டுக்கிட்டு 2 காரில் ஊட்டிக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஹில்ஸில் மேலே வண்டி போய்கிட்டு இருக்கும்போது படுத்து தூங்கிக்கிட்டு வந்த தனம் திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியலையாங்க, டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே குதிச்சிட்டாங்களாங்க. எந்த சாமி புண்ணியமோ தெரியல, அந்த சைடு எந்த வண்டியும் வரல. இவங்களும் ஒரு 60-65 தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹில்ஸில் மேலே ஏறும்போது குதிச்ச அடுத்த ஸ்பாட்லேயே பின்னாடி வர வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு அதுல இருந்து பசங்களாம் கீழே இறங்கி போய் இவங்களை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இவரோட தம்பி, யார் குமரனோட தம்பி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. ஓடுறாங்களாம் ரோட்டில், எங்கேயோ பார்த்து விட்டா காட்டுக்குள்ளேயே ஓடுவாங்களாம், மேலேருந்து குதிச்சா கூட குதிச்சிருவாங்களாம். அவங்கள பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே படாத பாடுபட்டுருக்குறாங்க. பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சி மயக்கம் போட வச்சு மேலே தூக்கிட்டு போயிட்டாங்களாங்க. அந்த இடத்துக்கும் போயிட்டாங்களாம். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு வட்டம் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்களாங்க அந்த இடத்துல. அங்கே இவங்களை போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வட்டத்துக்குள்ள தினமும் உட்கார வச்சு அங்கே இருக்கிறவங்க அவங்க கல்ச்சர் படி ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்றாங்களாங்க. ஊட்டியில் இருக்குதான் இந்த இடம், இப்பயுமே இருக்குதான் ஊட்டியில். எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு தெரில. ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வட்டத்துக்குள்ள உட்கார வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கள் கூட பேசுறாங்களாங்க. ஒரு பேய் இல்லைங்க, மொத்தம் 3 பேய், 3 ஆத்மா இவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள இருந்திருக்குது. 2 ஆண் 1 பெண்.
இந்த 3 பேரும் எங்கேருந்து இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்படி இவங்களோட உடம்புக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வாட்டர் மாதிரி வச்சிருந்தாங்களா, அந்த ஹோலி வாட்டர் மாதிரி. அதை தெளிக்க தெளிக்க எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் பேசுதாங்க இவங்க கூட. ஆக்சுவலி இவங்க அம்மா வந்து ஒரு பியூட்டிஷியன் இல்லையா, ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு தான் போவாங்களாம் பார்லருக்கு போகும்போதே. அப்போ ஒரு நாள் இவங்க வீட்டில இருந்து வெளியே அந்த சிட்டிக்கு போற வழியில ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல, கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ரயில்வே ட்ராக்ல இவங்க நின்றுட்டு இருக்கும்போது இவங்க எப்பயுமே நிறைய பெர்ஃப்யூம் போடுவாங்களாம், அத்தர் போடுவாங்களாம், பெர்ஃப்யூம் போடுவாங்களாம். அது போக இவங்களுக்கு அன்னைக்கு மென்சஸ் டைம் வேறையாங்க, தலையில மல்லிகைப்பூ வேற வச்சிருக்கிறாங்க, ஒரு மாதிரி மேக்கப் பண்ணிட்டு தான் வெளியவே போவாங்களாம். இந்த அத்தர் ஸ்மெல்லுக்கும் இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லுக்கும் இவங்க போட்டிருக்கிற பெர்ஃப்யூமுக்கும் ஸ்மெல்லுக்கும் அது போக இவங்க மென்சஸ் டைமில் வேற இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அட்ராக்ட் ஆகி தான் அங்கே இருக்கிறதுல ஒரு 3 பேய், அதாவது ஒரு 3 துர்மரணமான ஆத்மாக்கள் இவங்க அம்மாவோட உடம்புக்குள்ளே புகுந்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்க அம்மாவுக்கு அடுத்தடுத்து அடிமேல அடியாக விழுந்திருக்குதுங்க. ஸோ இந்த உண்மையை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஆணியில் இந்த 3 ஆத்மாக்களையும் அடைச்சி அதை இவங்க அப்பா கையாலேயே, குமரன் இருக்கார் இல்லையா, அவரோட கையாலேயே ஒரு காட்டுக்குள்ளே மேலே, மலைக்கு மேலே ஒரு காடு மாதிரி இருக்குமாங்க, அங்கே ஏகப்பட்ட மரங்கள்லாம் ஆணி அடித்து வச்சுருக்கிறாங்களாம். அவங்க அப்பா பார்த்தாராம். அந்த மாதிரி ஒரு தனி மரத்தில் போய் இவங்க அப்பா ஆணி அடிச்சிருக்கிறாரு. இவர் அங்கே ஆணி அடிக்கும்போது இங்கே அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. யார்? தனம். ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, ஒரு மாதிரி வைப்ரேஷன்லேயே இருந்திருக்கிறாங்க. பாடி வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்துச்சாங்க, ஃபிக்ஸ் வந்த மாதிரி. அவங்களோட சித்தப்பா சொல்லியிருக்கிறாரு. அவங்களோட அம்மாவுமே கூட தான் இருந்திருக்கிறாங்க. யார்? தனமோட அம்மாவும். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அங்கே அவர் ஆணி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்த ஒரு குரு சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த விஷயத்த உங்களோட ஒய்ஃபுக்கு எக்காரணத்தை கொண்டையும் தெரியப்படுத்தவே கூடாது, ஃப்யூச்சர்லேயுமே அவங்களுக்கு தெரியவே கூடாது, அதை அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லியே அனுப்பியிருக்கிறாராங்க அங்கே அந்த பேயை ஓட்டுனவர். அதுக்கப்புறமா ஊட்டியிலேருந்து வர வரைக்குமே, இங்கே இவங்களோட ஊருக்கு கோயம்புத்தூருக்கு வர வரைக்குமே அவங்க நார்மலாக தான் பிஹேவ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமும் நார்மலாக ஆயிட்டாங்களாங்க. ஸோ அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. இதுதான் என்கிட்ட அந்த பொண்ணு சொன்னாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க சொன்ன ஸ்டோரியை அப்படியே என்னோட நரேஷனில் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இது மூலயமா அந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கேர்ள்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வரேன்னா, என்னோட வாய்ஸ் நோட்டையும் போட வேணான்னு சொல்லிட்டதுனால நான் போடல. ஆக்சுவலாக இது எல்லாமே புனைப்பெயர்கள் தான், அவங்களோட எந்த ஒரு விஷயமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இது கோயம்புத்தூரில் நான் சொன்ன ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க. இப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுங்க வெளியே போகும்போது, அதுவும் இந்த மென்சஸ் டைம்லலாம் வெளியே போகும்போது இந்த அத்தரு, சென்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டுக்கிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு போகாதீங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகக்கூடாது. ஏன்னா இது எங்கள் அம்மாவோட லைஃப்பில், எங்கள் அப்பாவோட லைஃப்பில் எவ்வளோ பாதிப்பை கொடுத்துருக்குங்கிறது எனக்கு தெரியும். எங்கள் அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணும்போது கூட அவரோட கண்ணு கலங்கினதை நான் பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன். அவங்க 2 பேரும் உயிருக்குயிராக லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஒரு கப்புள். அவங்களோட வாழ்க்கையில் இது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அவங்க ஒய்ஃபை இழந்துருவேனே நினச்சிருந்துருக்கிறாரு. ஏதோ ஒரு சாமியோட புண்ணியத்தில் அவங்களுக்கு நேரம் இருந்திருக்குது, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கணும்னு இருக்குது. ஸோ அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க. ஸோ அன்டைம்லேயோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நிறைய அந்த சென்ட்டு, அத்தர், அப்புறம் இந்த மாதிரியான மல்லிகைப்பூ சில விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துருங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத தவிர்த்துருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. உங்களோட லைஃப்லேயும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.